ஹலோ பேசஞ்சர்ஸ், வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் டே. நான் போய் ஓட்டெலாம் போட்டு வந்தாச்சு, ஃபேமிலியோட போட்டு வந்தோம். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, ஒரு சின்ன இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்கிறேன். நான் காலையிலே போயிட்டேன், ஒரு 7 மணிக்கெலாம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சு, போட்டு வந்துட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் முதல்ல செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, வெயில் அடிக்குதுன்னு வீட்டில் உட்காராமல் இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இது ஒரு ஓட்டால் என்ன ஆக போகுது, இதே மாதிரி எல்லாரும் யோசிச்சோன்னா கண்டிப்பாக எந்த மாற்றமும் நடக்காது. மாற்றம் வேணுமோ வேணாமோ உங்களோட இஷ்டம். எந்த கட்சிக்கு போடுங்க அதெல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை, அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் யார் நல்லா பண்ணியிருக்காலோ அவங்களுக்கு நீங்கள் தாராளமாக போடுங்க. பட் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க. அது உங்களோட கடமை, அது நம்மளோட கடமை. ஓகேவா? அண்ட் முதல்ல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பூத் ஸ்லிப் ஆல்ரெடி வந்திருக்கும். வராதவங்களுக்கு அங்கே நீங்கள் எந்த ஸ்கூல்லையோ இல்லை எந்த ஒரு இடத்துல எங்கே ஓட்டு போட போகிறீங்களோ அங்கேயே ஸ்டால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் உங்கள் பேர் எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பூத் ஸ்லிப் கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு அதில் இருக்க அந்த ரூம் நம்பருக்கோ அந்த பார்ட் நம்பருக்கு நீங்கள் போயிட்டு அதை கொடுத்துட்டு அவங்க நேம்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களை ஓட்டு போட வைப்பாங்க. ஓட்டு போட்டுட்டு அந்த மிஷினில் அந்த நீங்கள் போட்ட ஓட்டு தான் வருதான்னு முதல்ல பாருங்கள். ஓகேவா? நிறைய இடத்துல மிஷின் ரிப்பேராக இருந்துச்சு தான், அது சரியாயிடுச்சு. அண்ட் வெயிலாக இருக்குது. வெயிலில் நான் எதுக்கு போனேன், மணி இப்போ 10 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வெயில் ஜாஸ்தி ஆகும் தான், கண்டிப்பான ஒரு கவலையான ஒரு விஷயம் தான். பட் என்னன்னா, பந்தல் போட்டிருக்காங்க, அங்கே உட்கார இடம் இருக்கு. அண்ட் வயசானவங்களுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ தயவு செஞ்சு போய் ஓட்டு போடுங்க. அண்ட் கரெக்டாக போடுங்க. பாருங்க எங்கே போட்டிருக்கிறதுல கரெக்டாக வருதானே, இல்லை அப்படி தப்பாக வந்துச்சுன்னா உடனே இஷ்யூவை ரைஸ் பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு எந்த வாக்குவாதத்துலையும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டேன் அதெல்லாம் எங்கேயுமே எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க கிட்ட கூட நீங்கள் சொல்ல வேணாம். பட் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அதே மாதிரி யாருக்கிட்டையுமே வெளியில் அங்கே ஓட்டு போடும் போது யார்கிட்டையுமே பேச்செல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் ஹாய் ஹலோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளில ஓட்டு போட்டு முடிச்சுட்டு வெளில என்ன வேணால் பேசிக்கோங்க. அங்கே ஏதாவது சண்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போயிட்டு அங்கேருந்து விலகிருங்க. முதல்ல துஷ்ண கண்டாத ஒரு விலகு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எங்கே பிரச்சனை நடக்குதோ அங்கே போகாமல் தயவு செஞ்சு தனியாக வந்துருங்க. அண்ட் தயவு செஞ்சு நல்லா தண்ணி எடுத்துன்னு போங்க. ஏன்னா இதுக்கு மேலே செம்ம கூட்டம் வரும். ஏன்னா நான் இப்போ ஓட்டு போட்டுட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைன் பெருசாகவே நிற்கும். தண்ணி எடுத்துக்கோங்க, முடிஞ்சா மோர் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கையில். வழி விடுங்க முதல்ல. ஓகேவா? வழி விடுங்க, கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருங்க. நம்மளோட கடமை தான் அது. நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். மற்றவங்களுக்கும் அதை முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் பண்ணுங்க. ஸோ மக்களே, உங்கள் கடமையை ஆற்றுங்கள். என்னோட கடமையை நான் ஆற்றிவிட்டேன். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, நல்லதே நடக்கும், நன்மையே செய்வோம். நன்றி, வணக்கம்.